திருமாவே அவர் தொண்டர்களை அடிக்கிறார், பாத்தீர்களா? அவரை மூச்சு பிடிக்க போட்டு எல்லாரும் அமுக்குன்னு அப்புறம் அடிக்காம என்ன சார் கொஞ்சமா சார் செய்வாரு? ஏப்பா அவங்க கட்சியோட முழக்கம் என்ன? அடங்கமறு அத்துமீறு. எப்படி எப்படி அடங்குவான் சொல்லியா? நீ தானையா சொல்லி கொடுத்த? என்ன சொல்லி கொடுத்த? அடங்கமறு அத்துமீறு. அடங்க மாட்டேன் தம்பி, மேடை விட்டு இறங்க. அடங்க மாட்டேயா தம்பி, மேடை விட்டு கீழே இறங்க. இறங்க மாட்டேயா தம்பி, சொல்றதை கேளு. கேட்க மாட்டேயா? அவருக்கு கிடைத்த வெற்றியா? ஆமா, எப்படிப்பட்ட சிறுத்தை குட்டிகளை சீட்டாஸை ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா? எந்த கட்சி கூட்டமாவது இப்படி நடக்கிறத பாத்துறீங்களா மாலதி? ஒவ்வொரு கூட்டத்திலையும் திருமாவோட கூட்டங்கள்ல இதுதான் நடக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ஏர் கூலர் பிடிச்சி தள்ளி விட்டாரு பாத்தியா? தம்பி இறங்கு, ஏய் மரத்துல ஏறாத இறங்கு, மைக்கிலே சொல்லுவார். இன்னொரு இது பாத்தியா? மொத்த பேனர்ல ஏறி நின்றுட்டு இருந்தாங்க. அடங்க மறு சீட்டாஸ், சீட்டா மரம் ஏறும் பாத்துருக்கல, பேனர்ல ஏறுறாங்க. இது ஒரு நற்குணம் அல்ல. நீங்கள் சொல்லியே கேட்காத உங்களது தொண்டர்கள் பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்வார்கள்? இதனால தான் உங்க மேல கட்ட பஞ்சாயத்து பண்றேன் என்று குற்றச்சாட்டு. இதற்கு வேறு யாரும் காரணம் அல்ல, திருமாவளவன் தான் காரணம். வண்டியில போயிட்டு இருக்கீங்க, ஒரு 2 வீலரை இடிச்சிருச்சு, உங்க ஆளுங்க போய் அடிக்க போறான்னு இறங்கி, ஏய் போங்கப்பா, என்ன தம்பி பார்த்து போப்பா, முடிஞ்சு போச்சா? அவனை போட்டு 10 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அவன் தப்பிச்சு பார் கவுன்சிலுக்குள்ள போறான், உள்ள போய் அடிக்கிறாங்க. பார் கவுன்சில் உள்ள அடிச்சுட்டு அவன் மேலேயே எஃப்ஐஆர் போடுறாங்க. இவரது மேடையில நியாயப்படுத்தி 2 தட்டு தட்டுனாங்க, சரியா கூட தட்டல, இன்னும் 2 ஒழுங்கா தட்டி இருக்கணும். அப்ப இப்படிதான் தவுவான். இங்க மட்டும் அவன்கிட்ட ஒழுங்கு எப்படி எதிர்பார்க்கறீங்க? நீங்க தானே சார் சொல்லி கொடுக்குறீங்க, இங்க ஒரு லீடருங்க. ஏய் என்னையாது 10 பேர் சேர்ந்து இன்னும் பைக்ல அடிச்சுட்டான், அவ்வளவுதானே. இன்னொன்னு உருட்டுன ஞாபகம் இருக்கா? எங்களது தொண்டர்கள் அவர் என்னை வாகனத்தை வைத்து இடித்து கொலை செய்ய முயற்சி செய்தார் என்று சந்தேகப்பட்டார்கள், உருட்டினார் ஞாபகம் இல்ல? ஆமா சார். ஆமா, எங்க ஆக்டிவால ரிவர்ஸ்ல வந்து இனோவா இடிச்சு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணானா. இது இப்படித்தான் நடக்கும். இதுல உங்களுக்கு தமிழகத்தை ஆளும் கட்சியாக மாற வேண்டும் என்ற ஆசை வேறு. இந்த ஆசையெல்லாம் கடைசி வரை நிறைவேறாது. உங்களது தொண்டர்களின் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை பார்க்கும் பொதுமக்கள் எப்படி வாக்களிப்பார்? இல்ல சார், இப்போ ஒருவேளை சார் ஃபியூச்சர்ல முதலமைச்சர் ஆகுறதுக்கான சான்ஸ் வருதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருப்பதன் மூலமா மக்கள் வந்து அதை ஏத்துப்பாங்களான்னு தெரியல. உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களே உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். வாக்களிக்கிறதுங்களா, இப்படி ஒரு ஃப்ளூக்ல வந்தா கூட சொல்றேன். ஃப்ளூக்ல இனி வராது. ஒரு ஃப்ளூக்கு தான், ஒரு வாட்டி வந்தாதான் அந்த ஃப்ளூக்கு. அந்த ஃப்ளூக்கு முடிஞ்சு போச்சு. இனி என்னைக்கு அந்த ஃப்ளூக் வராது. இப்படி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜெயிச்சது 2 சீட்டு சார். அது அவங்க கூட்டத்துல துணை முதலமைச்சர் ஆக வேண்டுமா திருமாவளவன் அவர்கள்? அவங்க ஏன் முதலமைச்சரா ஆகுப்பா, விஜய் வேணா துணை முதலமைச்சரா உட்கார வச்சிடலாம் சார். நேற்று இன்னொரு விஷயத்தையும் வந்து பதிவு பண்ணியிருந்தார் சார். பிசிகே நீ தாவேக்காவோட தமிழக அரசியலில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாலாம் வந்துட்டு தாவேக்கா ஆட்சி சிறப்பா போகுது, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக என்னைக்கு உடன் இருப்போம், அடுத்த நாள் திமுகவுடன் எங்கள் நட்பு தொடர்கிறது, இப்படி மாத்தி மாத்தி பேசுவாரு. ஆனா இன்னைக்கு இப்படி பேசியிருக்காரு சார். பாத்ரூம்ல போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து அதில் எழுதி அவர் சொல்றது போ, இப்படிதான் சொன்னாரு. கடைசி வரை திமுக உறுதுணையா இருப்போம். மார்ச்சா போப்பா போப்பா, அரசியல் யார் சொல்றதையும் சீரியஸா எடுத்துக்காதப்பா.